صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு உடைய ஒரு பெரிய ஒரு கிருபைதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி உலகத்துடைய கடைசி நபிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல 1400 வருடங்களுக்கு முன்னால ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த வருடத்துல அந்த நிகழ்வுக்கு 50 நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமான அமைப்புல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு வெளியாக்கினார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி நாங்க பார்த்தோம். எவ்வளவு அற்புதங்கள்! அந்த கம்ராக்குள்ள இருந்த தாயை தவிர ஏனைய 4 பெண்கள் எவ்வளவு அற்புதமான விடயங்களை காண்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் கூட அந்த பிரெக்னன்சியுடைய வருத்தத்தை விளங்கல்ல. ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில, அந்த பட்ட துண்டிக்கப்பட்ட நிலைமையில, சுஜூத் செஞ்ச நிலைமையில தன்னுடைய தஹியாத்துடைய விரல வானத்தின் பக்கம் நீட்டின நிலைமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. முழு உலகத்தையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரகாசமாக்குறார். எல்லா நபிமார்களுடைய சிஃபாத்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்குறார். முழு உலகத்தில இருந்து எல்லா மனிதர்கள்ல, முழு மனித சமுதாயத்தில இருந்து அரபிகளை தேர்ந்தெடுத்து, முதர தேர்ந்தெடுத்து, குரைஷ தேர்ந்தெடுத்து, பனு ஹாஷிம் என்று செல்லக்கூடிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துல ஆக சிறந்த வம்சத்திலிருந்து இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புறார். எனவே வம்சம் மாத்திரம் அல்ல, அந்த படை கோலம் இருக்குதே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல அதைவிட ஒரு அழகான ஒரு மனிதன் இல்லை என்ற அளவுக்கு முழுமையான அழகு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்ன ஒரு விஷயம்தான், எனக்கும் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில உள்ள அழகுல வித்தியாசம் என்னென்றா அம்சஹ் அம்லஹ் என்பதாக சொல்றார். எனவே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல பார்வைக்கு அழகாக இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த அழகு இருக்குதே கூடிக்கொண்டே போகும் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு இருக்குதே, அந்த அழகுல பெண்கள் ஃபித்னால விழக்கூடிய ஒரு பயம் இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு இருக்குதே, அது கம்பீரம் கலர்ந்த ஒரு அழகு. எனவே ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு வகையான கண்ணியம், ஒரு கம்பீரம் தான்
அழகோட சேர்ந்த நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்க பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிருகங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேச வச்சிருக்கிறார். முழு அகிலத்தார்களுக்கும் ரசூலாக அனுப்பக்கூடிய நேரத்துல மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஜின்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ரசூலாக நபியாக அனுப்பினது மனிதர்களின் நின்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். சூரத்துல் ஜின்லையும் நாங்க பார்க்கிறோம், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபருன் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நாங்க பார்த்தோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த ஜின்னாத்களுக்கு அல்லாஹ் 3 வானங்களை தடுக்க வச்சான். அந்த 3 வானங்களை தவிர 4 வானங்கள் அல்லாஹ் திறந்து வச்சான். ஆனா எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வந்தாங்களோ 7 வானங்களையும் அல்லாஹ் தடையாக்கினான். அந்த ஜின்னாத்களுக்கு வானத்துக்கு ஏற முடியாத ஒரு நிலைமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கினான். சவாத் இப்னு காரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாங்க, சவாத் இப்னு காரிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வராங்க இஸ்லாத்தை தழுவதற்காக வேண்டி. அவருடைய சம்பவத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமாக இருக்குது. சொல்றாங்க சவாத் இப்னு காரிப், எனக்கு ஒரு ஜின் நண்பன் ஒன்று இருந்தார். நான் என்னுடைய ஊர்ல என்னுடைய வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறேன். அந்த ஜின் நண்பன் வந்து என்னை அதட்டி கொண்டு பயம் காட்டிக் கொண்டு, எலும்புங்க மக்கள் ஒரு ரசூல் வந்திருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க. நான் எத்தனையோ பேருக்கு வைத்தியம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தேன், மருத்துவம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தேன். நான் முதலாவதாக கணக்கெடுக்கல, 2வது நாள் 3வது நாள் என்னைய ரொம்ப அதட்டி கொண்டே இருந்துச்சு. எனவே நான் என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு மக்காவின் பக்கம் வந்தேன் என்பதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்ச நேரத்தில் ஒரு கவிஞராக இருந்தாங்க. கவிதைகளை படிச்சு கடைசிக்கு சொல்றாங்க, குல்லி ஷஃபீஅன் யௌம லா து ஷஃபாஅத்தின் சிவாக பிமுக்னின் அன் சவாத் இப்னு காரிபின். யா ரசூலல்லாஹ், குல்லி ஷஃபீஅன், அந்த கியாமத்துடைய நாள் யாருக்கும் யாரும் சிபாரிசு செய்ய முடியாத அந்த கியாமத்துடைய நாள் சவாத் இப்னு காரிப் ஆகிய எனக்கு நீங்க சிபாரிசு செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை கோலத்துல மாத்திரம் அல்ல, அந்த ரசூலுல்லாஹுடைய உடம்புல இருந்து ஒரு பிரகாசம் வெளியாகினது மாத்திரம் அல்ல, ஒரு பலஹீனமான ஒரு ரிவாயத் இருக்குது. ஒரு நாள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய விரல் கையால தச்சி கொண்டிருந்தாங்க. அந்த ஊசி அப்படியே கீழே விழுந்துட்டு இருள தேடிக்கொள்ளலாம இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கம்ராக்குள்ள போன உடனே ரசூலுல்லாஹுடைய முகத்திலிருந்து வந்த அந்த ஒளி கதிர்கள் இருக்குதே, அவசரமாக அந்த நீடு அந்த ஊசிய கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன அந்த ஊசியம் அப்படியே மினுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. ரிவாயத் பலஹீனம் தான். ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பௌர்ணமி நிலவை விட பிரகாசமாக இருந்துச்சு, சூரியனை விட பிரகாசமாக இருந்துச்சு. இப்படி எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு வந்த நேரத்துல அந்த ஒளியின் மூலமாக அந்த ஊசிய அந்த தேடி எடுத்தது இருக்குதே, இது ஒரு தூரமான விஷயம் அல்ல என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எவ்வளவு அழகான முகம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாக இருந்து கடைசி மர்துல் மவுத் நெருங்கின நேரத்துல நோயில இருந்தாங்க. இமாம் ஜமாத்துக்கு கூட வர இயலாத நிலைமையில இருந்தாங்க. இமாம் ஜமாத் நடக்குது, நபி அவங்க ரூமால வெளியே வந்து கேட்டுன அங்கலாக்கி அந்த பார்வைய அப்படியே போடுறாங்க அந்த சஹாபாக்களின் மீது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கம்ரால இருந்து வந்து அந்த கடைசி நோய்பட்ட நிலைமையில மௌத்துக்கு நெருங்கின ஒரு சில நாட்களுக்கு முன்னால அந்த வந்து பார்த்த நேரத்துல வெள்ளிய போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் மினுங்கி கொண்டிருந்துச்சு என்பதாக சொல்றாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க,
கடைசி வயசுக்கு போன நேரத்துல 63 வயதுல, அதுவும் மருளுல் மவுத், நோய்வாய்ப்பட்டு மவுத்துடைய நேரத்துல முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தால், சுகதேகியாக இருக்கக்கூடிய நேரத்துல, வாலிபத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதாக கேட்கிறாங்க. இன்னும் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, பி அபி அன்த வ உம்மி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், திப்த ஹய்யன் வ மையித்தன் என்பதாக சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல ரொம்ப பசந்தா இருந்தீங்க, உங்களோட மௌத்த பாக்குறேன், ஜனாசாவை பாக்குறேன், அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது என்பதாக சொல்றாங்க. அவ்வளவு ஒரு அழகான தோற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருந்தார். அந்த அழகான தோற்றம் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்புல இருந்து வெளியாகின அந்த வாசம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா ஷமம்து ரீஹன் கத் வலா மிஸ்கன் வலா அம்பரன் அத்யப மின் ரீஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த வாசத்தையும், எந்த கஸ்தூரியையும், எந்த அம்பர் என்று செல்லக்கூடிய அத்தனையும் நான் வாசமாக பார்த்தது கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசத்தை விட என்பதாக சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசம் அதை விட ஒரு விசேஷமான வாசமாக இருந்துச்சு. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தொழுந்தேன். தொழுந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல போனாங்க. அந்த நேரத்துல சின்ன புள்ளைகள் ஓடிக்கொண்டு வந்தாங்க. அந்த சின்ன புள்ளைகளுடைய கண்ணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடாவினாங்க. நானும் ஒரு சின்ன புள்ளையா இருந்தேன், என்னுடைய கண்ணத்தையும் ரசூலுல்லாஹ் தடாவினாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுண்டா, ஒரு அத்தர் போத்தல் இருந்து கை வந்ததை போல அவ்வளவு வாசமாக இருந்துச்சு என்பதாக சொல்றாங்க. ரிவாயாத்கள்ல வருவது ரசூலுல்லாஹ் முசாஃபா செஞ்சாங்கண்டா, அந்த முசாஃபா செய்யப்பட்ட அந்த நபருடைய கைகள் அந்த முழு நாளும் வாசமாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. ஒரு கவிஞர் சொல்றார், उन पे कदमों पे चमक चांद सितारों पे नजर आए, जिधर से वो गुजर जाए वही राह चमक जाए, दमक जाए बने रौनक गुलजार. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி உருதுல ஒரு கவிஞர் படிக்கிறார், ஆச்சரியமான ஒரு கவிதை. அதுல சொல்றார், உன் पे कदमों पे चमक चांद सितारों पे नजर आए, जिधर से वो गुजर जाए वही राह चमक जाए, दमक जाए बने रौनक गुलजार. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை போல பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ஒரு ரோட்ல போனாங்கண்டா அந்த முழு பாதையும் வாசமாக இருக்கும். மக்கள் அடையாளம் கண்டு கொள்வாங்க அந்த ரோட்ல இருக்கக்கூடிய வாசத்தை வச்சு, அந்த ரோட்ல இருக்கக்கூடிய பிரகாசத்தை வச்சு என்பதாக சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் எந்த மனிதனை கடைசி ரசூலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தார்களுக்கு ஹிதாயத்தாக அனுப்பினானோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிரங்கமான தோற்றம், உடம்பால வரக்கூடிய வாசம் அவ்வளவு இருந்துச்சு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயும் சொல்லுவாங்க, ஒரு குப்பில ரசூலுல்லாஹ் கைலூலா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மஹரமியத் உண்டாகின ஒரு பெண்மணி. எனவே ஒரு குப்பிக்கு அந்த வேர்வையை சேர்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முழிப்பு வந்து கேட்கிறாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் அத்தரோட சேர்த்து உங்களோட வேர்வை வைக்க போறேன், அவ்வளவு வாசமா இருக்குது என்பதாக சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் என்று வரக்கூடிய நேரத்துல அவருடைய உடம்பால அசுத்தங்கள் வெளியாக தான் செய்யும். எங்கட வேர்வையும் ஒரு வகையான நாட்டம் தான், ரசூலுல்லாஹுடைய வேர்வையும் வாசம் தான். ஆனா ஒரு மனிதன், ஒரு பொது மனிதன் என்று வந்தா அந்த மனிதனுடைய சிறுநீர், அந்த மனிதனுடைய பித்தட்டால வெளியாக கூடிய அசுத்தம் இருக்குதே, அது எவ்வளவு நாட்டம் அடிக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல
ரிவாயத்கள்ல வந்திருக்கிறது. தபரானில வரக்கூடிய ரிவாயத், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஹலாவுக்கு போறீங்க, நீங்க பைத்துல் ஹலாவுக்கு போறீங்க, நீங்க பேய்த்து வந்ததுக்கு பின்னால அதுக்கு பிறகு யார் அந்த இடத்துக்கு போறாங்களோ எந்த அசராத்தையும் காண்றதுக்கு இல்லையே யா ரசூலல்லாஹ், ஒன்றுமே காண்றதுக்கு இல்லையே யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா உனக்கு தெரியாதா, நபிமார்களோட உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய விடயங்கள் அது அல்லாஹ் பூமிக்கு விழுங்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கிறான் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அது மாத்திரமல்ல, சிறுநீருடைய விஷயத்துல எங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லைஃப் த்ரெட்டும் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள இரவுடைய நேரத்துல தேவைப்பட்ட ஒரு பாத்திரத்துல சிறுநீர் கழிப்பாங்க. ரிவாயத்கள்ல வருவது எத்தனையோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய சிறுநீரை குடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி தான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உலமாக்களுடைய கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பால வெளியாகக்கூடிய அவைகளும் சுத்தம்தான் என்பதாக சொல்றாங்க. அவைகளும் சுத்தம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்துடைய விஷயத்திலும் ரிவாயத்கள் வந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமத் செய்றாங்க. ஹிஜாமத் என்ன உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல கஃபிங் என்று சொல்லுவோமே, அந்த அமைப்புல ஹிஜாமத் செஞ்சதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த இரத்தத்தை கொடுத்து சொல்றாங்க, இதை வீசி போடுங்கோ, இது மறைச்சு போடுங்கோ என்பதாக. அதுக்கு பிறகு வாராங்க, மறைச்சிட்டீங்களா? சொன்னாங்க, கையப்துஹு, நான் அதை மறைச்சிட்டேன். லஅல்லக ஷரிப்தஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர், நீங்க அதை குடிச்சீங்களா என்று கேட்டாங்க. சொன்னாங்க, நான் குடிச்சிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது நஜீஸ், இது ஏசினாங்க, இது ஒன்றுமே இல்ல. எனவே ஃபுகஹாக்களுடைய கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் இருந்து வெளியாகக்கூடியவைகளும் தான், ரசூலுல்லாஹுடைய இரத்தமும் தான், அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுத்தமான ஒரு விடயமாக தான் உலகத்தில் வச்சிருக்கிறார். எனவே இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மனிதனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி நபியாக இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். எல்லா நபிமார்களுடைய சிஃபாத்கள் உள்ள ஒரு ஜாத்தாக, அது மாத்திரமல்ல, எல்லா நபிமார்களை விட ஆக சிறந்த நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்னல் ஜன்னத ஹுர்ரிமத் அலல் அன்பியாஇ ஹத்தா அதுகுலஹா, அந்த சொர்க்கத்துக்கு நான் நுழையும் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக வச்சிருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சொர்க்கத்துடைய திறவுகோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில தான் இருக்கும். குல்லுன் நாஸ் தஹ்த லிவாஇ ஆதம் வ மன் சிவாஹும், கியாமத்துடைய நாள், அந்த கியாமத்துடைய நாள் அந்த லிவாஉல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிக்கு கீழே தான் முழு உம்மத்தார்களும் முழு மனித சமுதாயமும் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஆதமிலிருந்து கடைசி மனிதன் வரும் வரை அவர்கள் என்னுடைய கொடிக்கு கீழே தான் இருப்பாங்க என்பதாக சொன்னாங்க. எவ்வளவு சிறந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க என்றா சொன்னாங்க, லவ் கான மூஸா ஹய்யா லமா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொரு ரிவாயத் வருது, மூஸா வ ஈசா, இந்த ரெண்டு நபிமார்களும் உயிரோடு இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விமோசனத்தை வச்சிருக்கிறது என்னைய ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக மாத்திரம்தான் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்ல, ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தார்கள் அல்ல, ஏனைய வேதங்களுடைய நபிமார்களுடைய விடயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஈசா மூசா அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ரெண்டு நபிமார்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் இப்போ உயிரோடு இருந்தா என்னைய ஃபாலோ பண்ணாட்டி அவர்களுக்கும் சொர்க்கம் போக முடியாது என்பதாக சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஏனைய நபிமார்களே இருந்தா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் ஃபாலோ பண்ணணும் என்று எங்களுடைய நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கவலைக்குரிய விஷயம், கேவலத்துக்குரிய விஷயம்,
நாங்க முஸ்லிம்களாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுடைய நபி ஒரு பக்கம் வைங்க, ஏனைய நபிமார்கள் ஒரு பக்கம் வைங்க. ஏனைய நபிமார்கள் எடுத்து நடக்கக்கூடிய அந்த குஃபார்கள் அல்லது ஏனைய அஹ்லுல் கிதாப்ல இருக்கக்கூடிய யஹூதி நசாராக்கள்ல சிறந்த மனிதர்கள் அல்ல, அவர்களையும் ரொம்ப தாழ்ந்த மக்களை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு நாங்க சொல்றோம் நானும் ஒரு முஸ்லிம் தான், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவன் தான் என்பதாக சொல்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் என்று யோசிங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னைய மட்டுமல்ல, ஏனைய நபிமார்கள் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் என்னைய தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா நாங்க முஸ்லிம்கள் யார ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம்? நபி அவர்களையும் அல்ல, ஏனைய நபிமார்களையும் அல்ல, ஏனைய நபிமார்களுடைய உம்மத்தார்கள் இருக்கக்கூடிய நடிகர்கள், பாடகர்கள், பாவிகளை நாங்க அவர்களை போல தோற்றத்தை உண்டாக்கி கொண்டு நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக வந்து எங்களுக்கு எந்த வேதத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த வேதத்தை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு கல்பையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அக்லையும் அல்லாஹ் தந்தான். கல்பென்று வரக்கூடிய நேரத்துல ஷக்குஸ் சதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்ச பிளந்து ரசூலுல்லாஹுடைய கல்ப எடுத்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜம்ஸம் உடைய தண்ணியால ஏனைய எத்தனையோ கருத்துக்கள் இருக்குது, எத்தனையோ விடுத்தம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான அசுத்தமான தன்மைகள்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்ப அல்லாஹ் நெஞ்ச பிளக்க வச்சு அதை அப்படியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் பரிசுத்தமாக்கினான் என்பதாக எவ்வளவு ரிவாயத்கள் இருக்குது. எனவே கல்பு சுத்தமான கல்பு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்ல் இருக்குது, இன்டெலெக்ட் இருக்குது. இத பத்தியும் ரிவாயாத்கள்ல வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஃலதுன் நாசி அஅகலுன் நாசி, மனிதர்கள்ல மிகவும் சிறந்தவர் மனிதர்கள்ல ஆக பெரிய அறிவாளி என்பதாக சொன்னாங்க. வதாலிக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் உங்களுடைய நபி என்பதாக சொல்றாங்க. வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வேதங்களுடைய கிதாப்களை 71 கிதாப்களை நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த 71 கிதாப்கள்ல பல வேதங்களை பத்தி இருக்குது. ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கடைசி மனிதன் வரும் வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தத போல ஒரு இன்டெலெக்ட், ஒரு அக்ல, ஒரு பகுத்தறிவ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்ததே கிடையாது. அதுக்கு எப்படி தஷ்பீஹ் செய்றாங்கண்டா, உதாரணம் காட்டுறாங்கண்டா, மணல் இருக்குது, அந்த மணல்ல ஒரே ஒரு மண் கட்டி எடுத்தா அது ஒரு டஸ்ட் போல இருக்கும், தூசிய போல இருக்கும். அந்த ஒரு டஸ்ட் தூசிய போல உள்ளதுதான் முழு மனித சமுதாயத்துடைய அக்ல், அறிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்ல், அறிவு இருக்குதே, அது முழு மணல போல என்பதாக சொல்றாங்க வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி பெரியார்கள் கிதாப்ல எழுதுறாங்க, தஃப்சீருல் அஸீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தஃப்சீர், ஷாஹ் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஆயத்துக்கு கீழே மா அன்த பிரப்பிக் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன், இந்த ஆயத்துக்கு கீழே பெரியார்களுடைய கருத்துக்கள் எழுதுறாங்க. அக்கல், பகுத்தறிவு இருக்குது, இன்டெலெக்ட் இருக்குது, இது 100ஆக பிரிச்சு அந்த 100ல ஒரே ஒரு ஜுஸுதான் முழு உலகத்தார்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். 99 ஜுஸுக்கள் இருக்குது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான் என்பதாக அந்த தஃப்சீர்ல எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எவ்வளவு டாக்டர்ஸ், எவ்வளவு என்ஜினியர்ஸ், எவ்வளவு சயின்டிஸ்ட், எவ்வளவு அறிவாளிகள், எவ்வளவு நபிமார்கள் வந்தாங்க. அந்த எல்லாத்தையும் விட ஊதீது இல்மல் அவ்வலீன் வல் ஆகிரீன், எனக்கு முந்தினவர்கள் பிந்தினவர்கள் எல்லாத்துடைய இல்மையும் அறிவையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கண்டா எங்கட புத்திய போட்டு யோசிச்சு
ஏண்ட அக்லுக்கு ஏண்ட புத்திக்கு பட்டாதான் நான் செய்வேன், அப்படி இல்லாட்டி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்றது இருக்குதே, எவ்வளவு பெரிய மடத்தனம் என்பதாக யோசிங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாங்க. அந்த அறிவு யாரின் மூலமாக கிடைச்சது? ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து கிடைச்சது. எனவே அவ்வளவு பெரிய அறிவாளி எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தாராங்க, அதுல ஏண்ட புத்திக்கு பட்டாதான் நான் செய்வேன் என்று சொல்றதாக இருந்தா அவன் எவ்வளவு பெரிய மடையனாக இருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ஸக்கரல்லாஹ கதீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல அழகிய முன்மாதிரி இருக்குது. யாருக்கு அல்லாஹ், யாருக்கு கியாமத்துல நான் வெற்றி பெறணும் என்ற ஆதரவு இருக்குதோ, ஆசை இருக்குதோ, அவர்களுக்கு பெரும் அழகான முன்மாதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கிறோம் என்பதை அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்கள், எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே என்ன? இந்த குறுகிய கால வாழ்க்கையில ஏண்ட ரப்புல் ஆலமீன் என்னைய பொருந்து கொள்ளணும் என்பதுதான். அல்லாஹுடைய லவ், அல்லாஹுடைய பிளஷர், அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கணும் என்பதுதான் இந்த வாழ்க்கையுடைய சுருக்கம், வாழ்க்கையுடைய நோக்கமாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு காதலன் ஒரு காதலி இருக்கிறார். இந்த காதலி இந்த காதலனுடைய அட்ராக்ஷனை எடுக்கிறதுக்காக வேண்டி, அந்த கவர்ச்சியை எடுக்கிறதுக்காக வேண்டி, உள்ளத்தை அப்படியே உருக வைப்பதற்காக வேண்டி அந்த காதலி காதலனுக்கு எந்த கலர் விருப்பமோ, எந்த வாசம் விருப்பமோ, எந்த டிரெஸ் விருப்பமோ, எந்த சாப்பாடு விருப்பமோ, எந்த செயல்கள் விருப்பமோ, அது எல்லாமே யோசிச்சு 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 தேடி செய்வாங்க. ஏன்? அந்த காதலன் உள்ளத்துல ஒரு இடம் ஒன்று எடுக்கணும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்றான், நான் எல்லாம் பாதைகளை மூடிட்டேன், என்னை அடையணுமா ஒரே ஒரு பாதையை தான் நான் திறந்து வச்சிருக்கிறேன், அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதை. எல்லாம் பாதைகளை மூடி இந்த பாதையை மட்டும் தான் நான் திறந்து வச்சிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அததான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ்ட முஹப்பத் தோணுமா, அந்த அல்லாஹ்வை காதலன் ஆக்கிக் கொள்ளணுமா, அந்த அல்லாஹ்வை லவர் ஆக்கிக் கொள்ளணுமா, அந்த அல்லாஹ்வுடைய பிளஷர் பொருத்தம் ஓணுமா, நீங்க என்ன செய்யணும் என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணுங்க. யார் சொல்லுங்க உங்களையே ஃபாலோ பண்ண சொல்லி. எனவே உங்களோட டிரெஸ், உங்களோட வாக்கு, உங்களோட போக்கு, உங்களோட நட, உங்களோட உட, உங்களோட பாவனை, உங்களோட இபாதத், உங்களோட முஆமலாத், உங்களோட முஆஷராத், உங்களோட அக்லாக், இதுதான் என்னுடைய கவர்ச்சி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஏண்ட அல்லாஹ் என்னின் பக்கம் கவர்ச்சியாக பார்க்கணும், ஏண்ட அல்லாஹ் என்னைய காதலனாக ஆக்கிக் கொள்ளணும், ஏண்ட அல்லாஹுடைய இரக்கத்தை நான் பெற்றுக் கொள்ளணும். ஒரே ஒரு விஷயம்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பற்று பிடிச்சுக்கோங்க என்பதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொன்ன ஒரு விஷயம்தான், குல்லு உம்மதி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா. முழு உம்மத்தார்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க, இல்லா மன் அபா, யாரு மறுக்கிறார்களோ அவர்களை தவிர. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மைய அபா தகலல் ஜன்னah, மைய அபா ஐயதுகுலல் ஜன்னah, யார் சொல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு யாரு மறுப்பாங்க யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் அதாஅனி ஃபகத் தகலல் ஜன்னah வ மன் அஸானி ஃபகத் அபா. யார் எனக்கு வழிபடுறாங்களோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க,
யார் என்னைய மறுத்தாங்களோ, யார் என்னுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்றாங்களோ, யார் எனக்கு வழிபட இல்லையோ அவர்தான் உண்மையாகவே மறுத்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஆக சிறந்த மனிதனை எங்களுக்கு தந்து அல்லாஹ் சொல்றான், இந்த நபியுடைய எந்த குறைபாடும் உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல, இந்த மனிதனை தான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண சொல்றேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்ன ஒரு விஷயம்தான், فَعَلَيْكُمْ بِسُنَّتِي وَسُنَّةِ خُلَفَاءِ الرَّاشِدِينَ الْمَهْدِيِّينَ. என்னுடைய சுன்னத்தை பற்று பிடிச்சுக்கோங்க. எனக்கு பின்னால குலஃபா அர்-ராஷிதூன், அந்த நேர்வழி பெற்ற குலஃபாக்கள், அந்த 4 பேருடைய வழிமுறையை பற்று பிடிச்சுக்கோங்க. அவ்து பிஹா பின் நவாஜிஸி, உங்களோட சொக்க பல்லால கடிச்சு டைட்டாக அதை வச்சுக்கோங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு சுன்னத்துடைய முக்கியத்துவத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. தரீகாக்கள் இருக்கக்கூடிய எல்லா மஷாயிஹ்களுடைய ஏகோபித்த ஒரு முடிவுதான், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி ஜிக்ர்களை விட, திலாவத்துல் குர்ஆனை விட ஆக முக்கியம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முதலாவது விஷயம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து இத்திபா பண்றது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே. ஒன்றிருக்கிறது குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம், இன்னொன்றிருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம். குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தான் தொழுகை. யார்கிட்ட தொழுகை இல்லையோ, அதாவது ஃபர்ல் இல்லையோ, அவருக்கு இஸ்லாத்துல பங்கே இல்லை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாமே இல்லை. எனவே குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் தொழுகை. ஆனா ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இத்திபாஉ சுன்னா. சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறது இருக்குதே, வழிமுறை எடுத்து நடக்கிறது இருக்குதே, இதுதான் ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம். எனவே அது இபாதத்துல மாத்திரம் அல்ல, அது தாவத்துல மாத்திரம் அல்ல, அது ஆதாத்துடைய விஷயத்துல ஹபிச்சுவல் விடயங்கள்லையும் ஆக முக்கியம். நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கு காலையில் எழும்பக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம போல எழும்பினேனா, ஒரு காஃபிர போல எழும்பினேனா? நானும் நீங்களும் தூங்கக்கூடிய நேரத்துல ஒரு முஸ்லிம போல தூங்கினேனா, காஃபிர போல தூங்கினேனா? நானும் நீங்களும் காலையில கண்ணாடிய பார்த்தோம், ஒரு முஸ்லிம போல பார்த்தேனா, ஒரு காஃபிர போல பார்த்தேனா? நானும் நீங்களும் நிச்சயமா இன்றைக்கு டாய்லெட்டுக்கு போனோம், ஒரு முஸ்லிம போல போனேனா, ஒரு காஃபிர போல போனேனா? நானும் நீங்களும் நிச்சயமா இன்றைக்கு சாப்பிட்டோம், ஒரு முஸ்லிம போல சாப்பிட்டோமா, ஒரு காஃபிர போல சாப்பிட்டோமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை. ஆனா ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் அவருடைய நட, அவருடைய உட, அவருடைய பாவனை, இது எல்லாமே யார போல இருக்கும் என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல தூங்குவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல எழும்புவாங்க, அவர்களை போல வெளிவாசல் போவாங்க, அவர்களை போல சுத்தமாக்குவாங்க, அவர்களை போல அந்த வெளிவாசல் இருந்து வெளியே வருவாங்க, அவர்களை போல கண்ணாடிய பார்ப்பாங்க, அவர்களை போல நடப்பாங்க, அவர்களை போல பேசுவாங்க, அவர்களை போல பண்பாடுகளாக்குவாங்க, அவர்களை போல எல்லா விடயங்களை செய்ய பார்ப்பாங்க. எனவே இபாதத், ஆதத், தாவத், இந்த எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறையில செய்யறது இருக்குதே, இதுதான் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கிட்டால எதிர்பார்க்கிறான் இந்த குறுகிய கால வாழ்க்கையில. எனவே ஒரு ரோல் மாடல கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபாலோ ஹிம், இவரை ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை நேசிப்பேன் என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை போன்ற ஒரு மாதத்தில தான் இந்த அகிலத்தார்களுடைய ஹிதாயத்துக்குரிய கடைசி நபிய ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அனுப்பினான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில மாத்திரம் தான் அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியை வச்சிருக்கிறான். அந்த சுன்னத்தை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு பல சேலஞ்சஸ் வரலாம். நிச்சயமாக சொல்றேன், முழு உலகமும் இப்ப பயப்படுவது என்னென்றா, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நட, உட, பாவனை இது முழு உலகத்துக்கும் பரவுமா,
அது சுற்றிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த சுன்னாவுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் சிரிப்பாங்க, மக்கள் திட்டுவாங்க, மக்கள் குழப்பம் பண்ணுவாங்க என்பதற்காக வேண்டி நாங்களும் சுன்னத்தை விட்டு கொண்டே போனோம் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு பெரியார் சொல்றார், हसे जाने से जब तक तुम डरोगे जमाना तुम पर हंसता ही रहेगा. மக்கள் சிரிப்பாங்க, மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க, மக்கள் என்னமோ சொல்லுவாங்க, அது சுட்டி இந்த சுன்னத்வானம் அந்த சுன்னத்வானம், இதை விட்டுடுவோம் அதை விட்டுடுவோம் என்று விட்டு கொண்டே போனா மக்கள் சிரிச்சு கொண்டேதான் இருப்பாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட போறாங்க. ருஷ்தும் என்று செல்லக்கூடிய மன்னன் கிட்ட அந்த அரச மாளிகைக்கு போன உடனே விருந்து போடுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடிய நேரத்துல ஒரு சாப்பாடு பிடி அப்படியே கீழே விழுது. இந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு ஞாபகம் வருவது ரசூலுல்லாஹ் படிச்சு தந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். சாப்பாடு கீழே விழுந்தா அதை ஷைத்தானுக்கு விட்டுடவானம், சுத்தமாக்கி அதை சாப்பிடுங்க. எனவே கை கீழே போகுது. அந்த நேரத்தில் ஒருத்தர் பிடிக்கிறார், பிடிச்சு சொல்றாங்க, ஹுதைஃபா உனக்கு வெக்கம் இல்லையா? இவ்வளவு சாப்பாடு குமியல்கள் இருக்கக்கூடிய இடத்துல கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட போறாய். அந்த நேரத்துல வெளியாகின வார்த்தை தான், அத்ருக்கு சுன்னத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக வேண்டி, அருமையில இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புனிதமான ஒரு சுன்னத்தை நான் விடுவேனா என்பதாக கேட்கிறாங்க. இது சுன்னத்தா என்றே எங்களுக்கு தெரியாது. அரச மாளிகையில அந்நிய மக்களுக்கு மத்தியில செல்றாங்க. இந்த சுன்னத்தை இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என்னத்துக்கு விடணும்? ஒவ்வொரு சுன்னத்தையும் 7 வானங்கள் 7 பூமியை விட சிறந்ததாக நினைச்சாங்க சஹாபாக்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத் எங்களோட உள்ளத்தில் இருக்கிறதாக இருந்தா நாங்க நிச்சயமாக சுன்னத் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆகணும். யாரு இடத்துல அந்த சுன்னத் இல்லையோ, ஆனா ரசூலுல்லாஹுடைய முஹப்பத் இருக்குது என்று சொல்றாங்களோ, அவர் பொய் சொல்லிவிட்டார். தஅசில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு هذا بالقياس لبديع لو كان حبك لصادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. நீங்க சொல்றீங்க நான் ரசூலுல்லாஹோட முஹப்பத் என்பதாக, ஆனா எடுத்து நடக்கிறீங்க இல்ல. இது என்ன ஆச்சரியமான விஷயம், ஒரு பொய்யான ஒரு விஷயம். ஏனென்றா யாரு யாரோட முஹப்பத்தோ அவர்களை தான் ஃபாலோ பண்ணுவாங்க என்பதுதான் உலகத்தில் உள்ள நியதி என்பதாக நாங்க பார்க்கிறோம். எனவே ஒருத்தரை போல, ஒரு நடிகரை போல உடுக்கிறார், ஒரு பாடகரை போல பேசுறாரு, ஒரு ஆக்டரை போல, ஒவ்வொருத்தரை போல நாங்க நடிச்சு கொண்டிருக்கிறோமே, அவருடைய நேசம் உள்ளத்தில் இருக்குது. எனவே யாரை நேசிக்கிறோமோ அவரை போலதான் நடப்போம். ஆனா ரசூலுல்லாஹுடைய சுன்னத் இல்ல, ஆனா கேட்டா சொல்றோம் முஹப்பத் இருக்குது, பொய் சொல்லிவிட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு ஹிம்மத் கொண்டு வைப்போம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஹிதாயத்துக்குரிய கடைசி நபி அல்லாஹ் அனுப்பினது அந்த நபி எடுத்து நடப்பதற்காக வேண்டிதான். எனவே நானும் நீங்களும் நியத்து வைப்போம், முடியுமான அளவு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கிறதுக்கு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி